கலைஞர் வீட்டு கதவை தட்டி கனிமொழி தொடைய தட்டிய ராசா அவர்களுக்கு விலக்கு பிடிக்கக்கூடிய திமுக கள பொறுக்கிகளே, நீங்கள் 75 ஆண்டு காலம் இந்த மக்களுக்காக உழைத்தேன் என்று சொல்கிறீர்களே. கலைஞர் வீட்டு கதவை தட்டி கனிமொழி தொடையை தட்டிய ராசாக்கு விலக்கு பிடிக்கும் திமுக. இதை விட கொச்சியா யாராச்சும் பேசுவாங்களா? எவனாச்சும் இப்படிலாம் பேசுவானா? முடியாது, எவனாலையுமே முடியாது. திமுகவுக்கு எதிராக அதிமுக, பாஜக, ஏன் தாவேகா அரசியல் பண்றதை கூட நம்ம எல்லாருமே பார்த்துருக்கோம். என்னைக்காச்சும் இவ்வளோ கேவலமா இவன் பேசின மாதிரி என்னைக்காச்சும் இந்த அரசியல் கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் திமுகவுக்கு எதிராக பேசியிருக்காங்களா? திமுக மீது விமர்சனம் இருக்கு. திமுக மீது யாருக்கு தான் விமர்சனம் இல்லை? கண்டிப்பா எல்லாருக்குமே இருக்கு. ஆனா எங்களுடைய விமர்சனங்கள் எல்லாமே திமுக நிர்வாகத்தின் மீது தான். திமுக ஆளுங்கட்சியா இருந்தாங்கன்னா அவங்களுடைய அரசு நிர்வாகத்தின் மீது மட்டும்தான் இருக்குமே தவிர தனிநபர் வாழ்க்கையில என்ன நடந்துட்டு இருக்கு, அவங்க என்னெல்லாம் பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி உள்ள பூந்து நோன்றதெல்லாம் கிடையாது. யாரும் அது மாதிரிலாம் பண்ணவே மாட்டாங்க. ஆனா இந்த விசிகா காரங்களா பாருங்களேன், இந்த விசிகா பல வருஷமா திமுக கூட தான் இருந்தாங்க. திமுக கூட ஒட்டுண்ணி மாதிரி ஒட்டிக்கிட்டு தான் இவங்க அரசியல் பிழைப்பையே நடத்தினாங்க. விசிகா பார்லிமெண்ட் எலெக்ஷன்லயும் சரி, அசம்பிளி எலெக்ஷன்லயும் சரி, அவங்க வின் பண்ணதுக்கான காரணம் என்ன? அவங்க திமுக கூட இருந்தாங்க. திமுக கூட இருந்ததுனால தான் அவங்க தேர்தல்களில் வின் பண்ணாங்க. இப்ப தாவேகா கூட அவங்க போனதுக்கு அப்புறமா இவ்வளவு நாள் கூட இருந்த திமுக கூட இவங்க தான் இருந்தாங்க. திமுகவை எப்படிலாம் பேசுறாங்க பாருங்களேன். திமுக எம்பி ராசா அவர்கள் கொச்சியான ஒரு விமர்சனத்தை முன்னெடுத்து வச்சாரு. தாவேகா கூட விசிகா, ஐயுஎம்எல், கம்யூனிஸ்டுகள் இவங்களாம் கூட்டணி வச்சதுனால அந்த காண்டுல திரு ராசா அவர்கள் கொச்சியா பேசினாரு. அது தப்பு தான். அதுக்குன்னு இப்படியாங்க பேசுவீங்க? ஒரு நாகரிகம் வேணாமாங்க? பெரம்பலூர்ல குன்னம்னு ஒரு இடம் இருக்கு. அங்க திமுகவுக்கு எதிராக விசிகா போராட்டம் பண்ண போறோம்னு சொல்லி போராட்டம் பண்ணாங்க. ஆரம்பத்துல வாய் தகராறா ஆரம்பிச்சது, அதுக்கப்புறம் கைகலப்பா மாறிடுச்சு, அப்புறம் கலவரத்துல போய் முடிஞ்சிருக்கு. ஒரு பக்கம் திமுக காரங்க, இன்னொரு பக்கம் விசிகா காரங்க 2 பேருமே மாத்தி மாத்தி அடிச்சுக்கிறாங்க. கல்ல தூக்கி போட்டுலாம் அடிச்சுக்கிறாங்க. எவனோ ஒருத்தன் வீடியோவை பார்த்தேன். அந்த வீடியோ போட்டா ஸ்ட்ரைக் ஏதாச்சும் கொடுப்பானுங்களான்னு தெரியாது. ஸோ நான் ஸ்கிரீன்ஷாட் மட்டும் போடுறேன், பார்த்துக்கோங்க. எவனோ ஒருத்தன் பறந்து வரான். பறந்து வந்து ஆல்ரெடி அங்கே அவ்வளோ பேர் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. சண்டை போடுறவங்க மேலே குதிக்கிறான். இந்த WWEலாம் நம்ம பார்த்துருப்போம் இல்லையா, மேலேருந்து ஜெஃபாடி குதிப்பாரு, அதை மாதிரிலாம் குதிச்சிட்டு இருக்கானுங்க. அப்படிலாம் சண்டை போட்டுட்டு இருக்கானுங்க. ராசா அவர்கள் விசிகா மற்றும் மற்ற கட்சிகளுக்கு எதிராக ஒரு ஆபாச பதிவு ஒன்று போட்டிருந்தாரு. அந்த பதிவை கண்டித்து விசிகா போராட்டம் பண்றாங்க. இன்னொரு பக்கம் ராசாவை ரொம்ப கொச்சியா, அநாகரிகமா, அசிங்கமா விசிகா காரங்களும் பேசினாங்க. அவங்க மட்டும் சும்மா கிடையாது, அவங்களும் ராசா அளவுக்கு இறங்கி ஆபாசமா பேசுறாங்க. இவங்க இந்த மாதிரி ஆபாசமா பேசியிருக்காங்க, அதனால நாங்க அவங்களுக்கு எதிராக, விசிகாவுக்கு எதிராக திமுக போராட்டம் பண்ண போகுதுன்னு சொல்லி இன்னொரு பக்கம் திமுக காரங்க போராட்டம் பண்றாங்க. 2 போராட்டக்காரர்களும் ஒரு இடத்துல சந்திச்சுக்கிறாங்க, அடிச்சுக்கிறாங்க. அந்த இடம் கலவர பூமியா மாறுது. இந்த பக்கம் இவங்க ஆர்ப்பாட்டம் போராட்டம், அந்த பக்கம் அவங்க ஆர்ப்பாட்டம் போராட்டம். 2 பேரும் சந்திச்சுக்கிட்டா என்ன ஆகும்? சண்டை தான், கலவரம் தான், 2 பேரும் அடிச்சுப்பாங்க தான். அதுதான் அந்த இடத்துல நடந்திருக்கு. இதுல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்னன்னா, இந்த 2 கோஷ்டிக்குமே தமிழக காவல்துறை அனுமதி தரல. போராட்டம் ஆர்ப்பாட்டம் பண்றதுக்கு அனுமதி தரல. இந்த சிச்சுவேஷன்ல இவங்க அனுமதி வாங்காம போராட்டம் ஆர்ப்பாட்டம் பண்ணி அது சண்டையா போய் கலவரத்துல போய் முடிஞ்சிருக்கு. இவங்க பண்ண இந்த அட்டகாசத்துல அந்த குன்னம் பகுதி, குன்னூர்னு சொல்லிட்டேன் நினைக்கிறேன், இதுக்கு முன்னாடி தப்பா சொல்லியிருந்தா மன்னிச்சுக்கோங்க, குன்னம், ஓகேங்களா, பெரம்பலூர்ல இருக்கக்கூடிய குன்னம் அப்படின்ற ஒரு பகுதி. அந்த பகுதி பார்த்தீங்கன்னா ஒரு அன்ரெஸ்ட் சிச்சுவேஷனை சந்திச்சிருக்கு. அங்க இருக்கிற மக்கள் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க. அங்கிருந்த கடைகள் எல்லாமே மூடப்பட்டிருக்கு. இப்போ அந்த இடம் முழுக்க காவல்துறை தான் நிரம்பி இருக்காங்க. ஆல்ரெடி தமிழகத்துல 1008 பிரச்சனைகள் இருக்கு. அதெல்லாம் போதாதுன்னு இவனுங்க வேற சாதாரணமா வாயில சண்டை போட்டா கூட பரவாயில்ல, ஆனா இவனுங்க என்ன பண்ணிருக்கானுங்க, இந்த முஸ்லிம்கள் காஷ்மீர்ல அட்டகாசம் பண்ணுவானுங்க இல்லையா, ராணுவ வீரர்கள் வந்தாங்கன்னா, ராணுவ வாகனங்கள் வந்ததுன்னா அதன் மீது கல்லெல்லாம் தூக்கி போடுவானுங்க பாருங்க. அத மாதிரி இவனுங்க கையில கிடைக்கிற கல்லு, கம்பு எது கையில கிடைச்சாலும் அதை தூக்கி போட்டு சண்டை போட்டிருக்காங்க. மாத்தி மாத்தி மண்டையை உடைச்சிட்டு இருக்கானுங்க. இந்த நிகழ்வையொட்டி திமுக எம்பி ராசா இருக்கார் இல்லையா, அவர் ஒரு பதிவு ஒன்று போட்டிருந்தாரு பாருங்களேன். ஆரோக்கியமான கருத்து மோதலே ஜனநாயகத்திற்கு அரண். கரமோதலும் களமோதலும் ஜனநாயகத்திற்கு முரண் மட்டுமல்ல, மூடத்தனம். இவ்வளோ வியாக்கியானம் பேசுறாரு இவரு. இவர் என்ன பேச்செல்லாம் பேசியிருக்காரு, எவ்வளோ மோசமா கொச்சையாலாம் பேசியிருக்காரு. எடப்பாடியார் தாயாரை குறித்து இவர் என்னென்னலாம் பேசியிருக்காரு.
இவர் இங்க உட்காந்துக்கிட்டு ஆரோக்கியமான கருத்து முதல்ல. சார், நீங்க என்னைக்காச்சும் ஆரோக்கியமான கருத்து சொல்லியிருக்கீங்களா சார்? எடுத்த உடனே அசிங்க அசிங்கமா ஆபாசமா தான் பேசுறீங்க. ஹிந்து மதத்தை குறித்து அசிங்க அசிங்கமா பேசுறீங்க. உங்க கட்சிக்கு எதிராக இருக்கக்கூடிய கட்சியின் தலைவர்களை குறித்து அவ்வளவு மோசமா பேசுறீங்க. இப்போ இங்க வந்துட்டு ஆரோக்கியமான கருத்து மோதலே ஜனநாயகத்திற்கு அரண். கடைசியில பாருங்க. வன்முறை தவிர்த்து வறுமையை வெல்வோம் என்ற கலைஞரின் முழக்கத்தை இதயத்தில் ஏந்துவோம். நீங்க ஏந்துங்க சார். ஒய் மீ அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு தான் இந்த விசிக காரங்க அங்க சண்டை போட்டிருக்காங்க. திமுக காரங்களை போட்டு பொளந்திருக்காங்க. திமுக காரங்களும் விசிக காரங்களை போட்டு பொளந்திருக்காங்க. வன்முறை தவிர்த்து வறுமையை வெல்வோம். ஆ? யோ, உன்னாலதாயா இங்க சண்டையே. நீ பேசின அந்த பேச்சுனாலதான் இவ்வளோ பெரிய கலவரமே இங்க வெடிச்சிருக்கு. அத்தனை பேர் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. நீ போட்ட அந்த ஒத்த ட்வீட் தான் இவ்வளோ கலவரங்களுக்கு காரணமாவே இருந்திருக்கு. இப்ப வந்துட்டு இவர் என்ன சொல்றாரு? வன்முறை தவிர்த்து வறுமையை வெல்வோம். அது சொன்னது கலைஞர். கலைஞர் சொன்ன வாக்கியத்தை நாம நெஞ்சில் ஏந்துவோம்னு வேற சொல்றாரு. பேசும்போது ஒழுங்கா பேசணும், சிந்திச்சு பேசணும். எம்பியா வேற இருக்கீங்க. உங்க வாயிலிருந்து வரக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையுமே நீங்க ஆலோசித்து பேசியிருக்கணும். ஆனா இவரு கண்டமேனிக்கு பேசிப்புட்டு நீங்க பேசின பேச்சு தான் அவங்கள ட்ரிகர் பண்ணியிருக்கு. அதனாலதான் அவங்க இப்படி ரியாக்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு சில விசிகா காரங்க, விசிகா நிர்வாகிகள் ஸ்டார்டிங்ல ஒரு வீடியோ காமிச்சா இல்லையா, அத மாதிரி ஆராசா பாணியிலேயே ஆபாசமா பேசி பதிலடிகளும் கொடுத்திருக்காங்க. இவர் மேலயும் தப்பு இருக்கு, அவங்க மேலயும் தப்பு இருக்கு, 2 பேர் மேலயும் தப்பு இருக்கு. இவங்க பண்றதெல்லாம் பண்ணிப்புட்டு இப்ப என்னென்ன பேச்சு பேசுறாங்க பாருங்க. இவங்க பண்ண காரியத்தினால இங்க அவதிப்படுறது யாரு? இங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள், அப்பாவி பொதுமக்கள். அப்புறம் தமிழக காவல்துறை. அவங்களுக்கு ஆல்ரெடி 1008 பிரஷர் இருக்கும். மண்டை வீங்கி போய் கிடக்கும். அதை பார்க்கறதா இதை பார்க்கறதா சொல்லிட்டு மண்டை காய்ச்சல் வந்திருக்கும். இதுல இவங்க இத மாதிரி வேற பண்ணிட்டு காவல்துறையினரை அலக்கழிக்கிறாங்க வேற. எப்பொழுதும் எதிராசன் வடிவழகு என் இதயத் தொழுதால் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. இனதர்ம தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம் அண்ட் ஜெய் ஸ்ரீராம். நம்மளுடைய அண்ணாமலை அவர்கள் என்னதான் இங்க இல்லைன்னாலும், அவருடைய பிரசன்ஸ் தமிழகத்துல இந்தியாவில் இல்லைன்னாலும், அந்த மனுஷன் ஒரு ட்வீட் போட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ட்வீட் தான் அன்னைக்கான டாக் ஆஃப் த டவுனா இருக்கும். எல்லாருமே அதை பத்தி தான் பேசுவாங்க. அந்த ட்வீட்ல அண்ணாமலை என்ன சொல்லியிருக்காரு, என்ன கருத்தை சொல்ல வராரு அப்படின்றது தான் அன்னைக்கு ஃபுல்லா எல்லாருமே பேசிட்டு இருப்பாங்க. இன்னைக்கு மனுஷன் ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருந்தாரு. அந்த ட்வீட்ல அவர் என்ன சொல்லியிருக்காரு, என்ன சொல்ல வராரு, என்ன கருத்தை சொல்ல வராருன்றத முழுசா உள்வாங்கிக்காம இங்க இருக்கக்கூடிய ஊடக பொறுக்கிகள், தற்கொலை திமுக ஊபிஸ்கள், இவனுங்கெல்லாம் இஷ்டமேனிக்கும் அவதூறுகள் பரப்பிட்டு வந்துட்டு இருக்கானுங்க. புதிய கட்சியை ஆரம்பிக்கும் அண்ணாமலை, தமிழகத்தில் மீண்டும் ஒரு புதிய கட்சி உதயமாகிறது, பாஜகவுக்கு எதிராக மத்திய அரசுக்கு எதிராக களமாடும் அண்ணாமலை அப்படின்ற மாதிரி என்னென்னத்தையோ போட்டுட்டு வரானுங்க. ஊடகங்களே அது மாதிரிதான் அவதூறு பரப்பிட்டு வரானுங்க. இத பாருங்களேன். அவசரமாக 3வது மொழியை கட்டாயப்படுத்துவதா, அறிவிப்பாணையை திரும்ப பெறுக, அண்ணாமலை வலியுறுத்தல். இந்த செய்தியை டக்குன்னு பார்க்கும் பொழுது, சாதாரண பாமர மக்கள் பார்க்கும்போது அவங்க இந்த செய்தியை பார்த்து என்ன நினைப்பாங்க? மும்மொழி கல்விக் கொள்கைக்கு எதிராக அண்ணாமலை பேசுறாரா, பாஜகவின் நிலைப்பாட்டுக்கு எதிராக அண்ணாமலை பேசிட்டு இருக்காரா அப்படின்ற மாதிரி தானே எல்லாருமே நினைப்பாங்க. அண்ணாமலை சொன்னதே வேற, அவர் சொன்ன கருத்தே வேற. ஆனா இங்க இருக்கிறவனுங்க அவனுங்க இஷ்டத்துக்கும் இந்த செய்தியை பரப்பிட்டு வரானுங்க. அண்ணாமலை அப்படி என்னதான் சொல்லியிருக்காரு, மும்மொழி கல்விக் கொள்கை குறித்து அவர் என்ன பேசியிருக்காரு, உண்மையாலேயே பாஜகவுக்கு எதிராக மத்திய அரசுக்கு எதிராக அண்ணாமலை பேசியிருக்காரா? அதை நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். அண்ணாமலை என்ன சொன்னாரோ அதை அப்படியே உங்ககிட்ட காட்டுறேன், பாருங்க. கடந்த 2026ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் சிபிஎஸ்இ அமைப்பு மாணவர்களுக்கு 6ஆம் வகுப்பிலிருந்து 3 மொழிகள் கட்டாயம் என்றும், அந்த 3 மொழிகளில் 2 மொழிகள் இந்திய மொழிகளாக இருக்க வேண்டும் என்றும் அறிவித்தபோது, இந்தியாவின் பலதரப்பட்ட இலக்கிய மற்றும் கலாச்சார பாரம்பரியத்தை சிறு வயதிலேயே குழந்தைகள் அறிந்து கொள்ள உதவும் என்பதால் அந்த முடிவை வரவேற்றவர்களில் நானும் ஒருவன். ஓகேங்களா? குறிப்பிட்ட 2026ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் வெளியிடப்பட்ட அறிவிப்பில் 9ஆம் வகுப்பு சிபிஎஸ்இ மாணவர்களுக்கு 3வது மொழியை கட்டாயமாக்குவது இன்றிலிருந்து 3 ஆண்டுகளுக்கு பிறகு 2029-30 கல்வியாண்டிலிருந்து மட்டுமே அமல்படுத்தப்படும் என்று தெளிவாக குறிப்பிடப்பட்டிருந்தது. ஆனால் கடந்த வாரம் மே 15, 2026 அன்று சிபிஎஸ்இ அனைத்து இணைப்பு பள்ளிகளுக்கும் அனுப்பியுள்ள புதிய சுற்றறிக்கையில் இந்த கல்வியாண்டிலிருந்தே 9ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு 3வது மொழியை கட்டாயமாக்கியுள்ளது. இதன் மூலம்
2029 2030 கல்வியாண்டிலிருந்து மட்டுமே அமல்படுத்தப்படும் என்ற தனது முந்தைய அறிவிப்பை சிபிஎஸ்இ அமைப்பு மீறி இருக்கிறது. அதாவது இந்த 2026 கல்வியாண்டில் 6ஆம் வகுப்பு மாணவர்கள் இருக்காங்க இல்லையா, சிபிஎஸ்சியில் படிக்கக்கூடிய 6ஆம் வகுப்பு மாணவர்கள், அவங்களுக்கு தான் 3 மொழி அப்படின்றது கட்டாயம்னு சொல்லியிருந்தாங்க. அதே அறிவிப்பு, இது மாதிரி ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருந்தாங்க இல்லையா, அப்போவே 9ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு 2029 2030 அந்த கல்வியாண்டில் தான் அமல்படுத்தப்படும். அப்போ தான் 9ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு 3 மொழி கட்டாயம் அப்படின்ற மாதிரி சிபிஎஸ்சி அமைப்பு சொல்லியிருந்தாங்க. பட் இப்போ ரீசெண்டாக வெளியிட்டிருக்கக்கூடிய சர்க்குலரில் இந்த வருஷமே, அதாவது இந்த கல்வியாண்டிலிருந்தே 9ஆம் வகுப்பு மாணவர்களுக்கும் 3 மொழி கட்டாயம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது தவறானது. முன்னாடி இந்த சிபிஎஸ்சி அமைப்பு என்ன சொல்லியிருந்தாங்களோ அதை இப்போ மீறி இருக்காங்க அப்படின்ற மாதிரி அண்ணாமலை சொல்றாரு. மேலும் என்ன சொல்லியிருக்காருன்னா, சிபிஎஸ்இ அமைப்பின் இந்த திடீர் அறிவிப்பு பெற்றோர்களுக்கு, குறிப்பாக தமிழக மாணவர்களின் பெற்றோர்களுக்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. கரெக்டு தான். இப்போ 6ஆம் வகுப்புலேருந்து ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த பசங்க 6th அந்த ஒரு கொஞ்சம் பேசிக் நாலேஜ் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 7th 8th 9th போகும்போது அவங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்திருக்கும். 3 லாங்குவேஜ் படிக்கிறதுல அவங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்திருக்கும். ஸோ 9th 10th போகும்போது அவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்திருக்கும். பட் இந்த கல்வியாண்டிலே 9ஆம் வகுப்பு மாணவர்களுக்கும் சிபிஎஸ்இ சிலபஸில் 3 மொழி கட்டாயம்னு சொன்னாங்கன்னா, அந்த 9ஆம் வகுப்பு மாணவர்கள், இப்போ படிக்கக்கூடிய அந்த 9ஆம் வகுப்பு மாணவர்கள், அவங்க 6th 7th 8th படிக்கும்போது இதை மாதிரி இருந்தது கிடையாது, கட்டாயம் இருந்தது கிடையாது. ஸோ அந்த பசங்களுக்கு அந்த லாங்குவேஜனுடைய பேசிக்கே தெரியாமல் இருக்கும். ஸோ அந்த பசங்க கண்டிப்பாக கஷ்டப்படுவாங்க. அந்த ஒரு விஷயத்தை தான் இங்கே அண்ணாமலை அவர்கள் மென்ஷன் பண்ணுறாரு. அடுத்து என்ன சொல்கிறாருன்னா, அவர்களின் குழந்தைகள் ஏற்கனவே 6ஆம் வகுப்பிலேயே தாங்கள் விரும்பிய மொழியை தேர்வு செய்துள்ள நிலையில் தற்போது வெளியிடப்பட்டுள்ள புதிய அறிவிப்பின்படி 9ஆம் வகுப்பு மாணவர்கள் 3 மொழிகளை கட்டாயமாக கற்க வேண்டும் என்றும், அதில் 2 மொழிகள் இந்திய மொழிகளாக இருக்க வேண்டும் என்றும், அது இந்த கல்வியாண்டு 2026 ஜூலை 1 முதலே அமலுக்கு வரும் என்றும் கூறப்பட்டுள்ளது. ஏன்னா ஒரு சில பசங்க பார்த்தீங்கன்னா, நாம ஏன் இந்தியன் லாங்குவேஜை கற்றுக்கணும், நாம ஃப்ரெஞ்சு கற்றுக்கலாம், கொரியன் கற்றுக்கலாம், ரஷ்யன் கற்றுக்கலாம் சொல்லிட்டு அவங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்க ஒரு லாங்குவேஜை டிசைட் பண்ணியிருப்பாங்க. பட் இந்த சர்க்குலரில் பார்த்தீங்கன்னா 3 மொழிகளில் 2 மொழிகள் கட்டாயமாக இந்திய மொழியாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ அந்த விஷயம் 9ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கன்ஃபியூஷனை ஏற்படுத்தும். அவங்க குழம்புவாங்க, படிக்கிறதுக்கு கஷ்டப்படுவாங்க. 9ஆம் வகுப்பில் புதுசாக ஒரு லாங்குவேஜை கற்றுக்கும் பொழுது கண்டிப்பாக அந்த பசங்களுக்கு தடுமாற்றம் ஏற்படும். இந்த விஷயத்தை இங்கே தெளிவாக நம்முடைய அண்ணாமலை அவர்கள் சொல்கிறாரு. அப்புறம் மிகவும் குறுகிய காலத்திற்குள் 9ஆம் வகுப்பு மாணவர்கள் மற்றுமொரு புதிய மொழியை கற்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பது குழந்தைகளுக்கு தேவையற்ற மன அழுத்தத்தை ஏற்படுத்தி அவர்களின் மொத்த கல்வி திறனையும் பாதிக்கும். எனவே இந்த புதிய அறிவிப்பை மத்திய கல்வி அமைச்சகம் உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என்றும், 9ஆம் வகுப்பில் 3 மொழிகள், அதில் 2 இந்திய மொழிகள் கட்டாயமாக்கப்படும் திட்டத்தை முன்பே அறிவித்தபடி 3 ஆண்டுகளுக்கு பிறகு 2029-2030 கல்வியாண்டிலிருந்து மட்டுமே அமல்படுத்தப்பட வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கிறேன்னு அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்காரு. அண்ணாமலை சொன்ன இந்த விஷயத்தில் எங்கேயாச்சும் மத்திய அரசுக்கு எதிராகவோ, பாஜகவுக்கு எதிராகவோ, மும்மொழி கல்விக் கொள்கைக்கு எதிராகவோ பேசியிருக்காரா? பேசின மாதிரி இருக்கா? இல்லை. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய ஊடகங்கள், திமுகவை சார்ந்த தற்குறி கொத்தடிமை ஊடக பொறுக்கிகள், அப்புறம் ஜால்ரா அடிக்கக்கூடிய ஒரு சில தற்குறி ஊபிஸ்கள், இவனுங்கெல்லாம் அண்ணாமலை சொன்ன இந்த ஒரு விஷயத்தை எடுத்து போட்டு அவங்க இஷ்டத்துக்கும் தலைப்பை போட்டு செய்தியாக பரப்பிட்டு வந்துட்டு இருக்காங்க. இங்கே மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்களே அது மாதிரியான தவறை தான் செய்கிறாங்க. எப்படிங்க உங்களால் இது மாதிரிலாம் செய்ய முடியுது? அந்த மனுஷன் பேசுனது தெளிவாக இருக்குது, அவருடைய பேஜ்லேயே எல்லாமே இருக்குது. ஆனாலும் இங்கே இருக்கக்கூடிய இந்த ஒன் இண்டியா, நியூஸ் 18, புதிய தலைமுறை, இவனுங்களாம் இஷ்டத்துக்கும் போட்டுட்டு வந்துட்டு இருக்கானுங்க. இதில் இந்த பாண்டா பிரசாந்த் இருக்கான் பாருங்க, அவன் புதிய கட்சியை உருவாக்கும் அண்ணாமலைன்னு பரப்பிட்டு வந்துட்டு இருக்கான். ஏன்டா அண்ணாமலை ஃபேராக ஒரு ஸ்டேட்மெண்ட்டை முன்னெடுத்து வைக்கிறாரு. இது பாஜகவுக்கு எதிராக நீங்கள் திருப்பி விடுறீங்க, மத்திய அரசுக்கு எதிராக திருப்பி விடுறீங்க, மும்மொழி கல்விக் கொள்கைக்கு எதிராக திருப்பி விடுறீங்க. எப்படி அவங்களால முடியுது? இதெல்லாம் பண்ணிவிட்டு அண்ணாமலை புதிய கட்சி ஆரம்பிக்க போறாரு, பாஜக விட்டு வெளியே போக போறாரு. எப்பட்றா அவங்களால இது மாதிரிலாம் பேச முடியுது? இதை மாதிரி என்னைக்காச்சும் காங்கிரஸ்லையோ மற்ற கட்சிகளிலோ யாராச்சும் பேசியிருக்காங்களா? பேச முடியாது. அப்படி பேசினாங்கன்னா கட்சியை விட்டு தூக்கிடுவாங்க. அண்ணாமலை பேசியிருக்காரு. இப்படி இவர் பேசினதுனாலேயே இவர் கட்சியை விட்டு வெளில போறாரு, பாஜகவுக்கு எதிராக இன்னொரு புதிய கட்சியை ஆரம்பிக்க போறாருலாம் பரப்பிட்டு வரானுங்க. ரைட்டு. கடைசியாக விசிக அமைச்சர் வன்னியரசு செஞ்ச ஒரு கேடுகட்ட காரியத்தை பார்த்துட்டு இந்த வீடியோவை முடிச்சுப்போம். சைடில் ஒரு ஸ்கிரீன்ஷாட் போடுறேன் பாருங்க. பரோல் வழங்க வேண்டும். நீண்ட கால இஸ்லாமிய சிறைவாசிகளுக்கு பரோல் வழங்க வேண்டும். 22 இஸ்லாமிய சிறைவாசிகளுக்கு நீண்ட கால பரோல் வழங்க வேண்டும்.
நீண்ட கால பரோல் வழங்க வேண்டும். முன்கூட்டி விடுதலை செய்யவும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். சட்டத்துறை அமைச்சர் நிர்மல் குமாரிடம் மனு அளித்த அமைச்சர் வன்னியரசு. 2-3 நாள் முன்னாடி ஒரு வீடியோல இந்த ஆள் அமைச்சரானதுக்கு எனக்கு உள்ளபடி சந்தோஷமா இருக்கு. இது விசிகாவின் நீண்ட கால கனவுலாம் சொல்லி வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருந்தேன். விசிகா அமைச்சரவையில் இடம்பெற்றதை குறித்து சொல்லி வாழ்த்துக்கள்லாம் சொல்லியிருந்தேன். அதை மாதிரி விசிகாவை வாழ்த்து சொல்லி முழுசா ஒரு வாரம் கூட முடியல. அதுக்குள்ள இந்த ஆள் என்னடானா இஸ்லாமிய தீவிரவாதிகளுக்கு இஸ்லாமிய பயங்கரவாதிகளுக்கு வக்காலத்து வாங்கி விடுதலை பண்ணணும் பரவல் தரணும்னு பேசிட்டு இருக்காரு. ஆடு புருஷ அமீர் இருக்கா இல்லையா, அவ என்னடானா இந்து அறநிலைத்துறைக்கு எப்படி நீங்க ஒரு பிராமணரா அமைச்சரா போடலாம், ஒரு தலித்தை நீங்க அந்த துறைக்கு அமைச்சரா போட்டிருக்க வேண்டியதானு சொல்றான். வெளிப்படையா அங்க பிராமணர்களுக்கு ஏன் நீங்க பவர் தரீங்கன்னு கேக்குறான், கதறான். ஆடு புருஷா, உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேக்குறேன்டா. ஐயுஎம்எல் கட்சியை சேர்ந்த ஷாஜகான் அவர்களுக்கு வக்பு வாரியத்துறை அது ஒதுக்கியிருக்காங்க இல்லையா, அப்ப நீ சொல்ல வேண்டியதானே, ஏன் ஒரு இஸ்லாமியருக்கு வக்பு துறையை கொடுக்குறீங்க, ஒரு தலித்துக்கு அந்த துறையை கொடுத்துருக்கலாமே, ஒரு தலித் அமைச்சருக்கு அந்த ஒரு துறையை ஒதுக்கியிருக்கலாமே அப்படின்ற மாதிரி சொல்ல வேண்டியது தானே. ஏன் இந்துக்கள் பக்கம் மட்டும் வர, இஸ்லாமியர்கள் பக்கம் சொல்ல வேண்டியதானே. ஷாஜகான் பதவியேற்றதுக்கு அப்புறமா அந்த சேர்ல உட்காரத்துக்கு முன்னாடி அந்நிய மொழி அரபி மொழியில தொழுக பண்ணி சேர்ல உட்கார்ந்தாரு. அப்போ பேச வேண்டியதானே, தமிழ் மொழியில தொழுக பண்ணி சேர்ல உட்காருங்கன்னு சொல்ல வேண்டியதானே. ஒரு தலித்துக்கு இந்த ஒரு துறையை ஒதுக்கி இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல வேண்டியதானே. இவங்கெல்லாம் ஒரு பக்கம் இது மாதிரி சேட்டைகள் பண்ணிட்டு இருக்கும் பொழுது இந்த வன்னியரசு இவர் என்னடானா இஸ்லாமிய பயங்கரவாதிகளுக்கு பரோல் தரணும், விடுதலை பண்றதுக்கான நடவடிக்கைகளை எடுக்கணும்னு சொல்றாரு. இதான் இவங்க ஊர்ல மதசார்பற்ற அரசா? இதான் இவங்க ஊர்ல மதசார்பற்ற அரசா? ஐயுஎம்எல் இருக்கு இல்லையா, அது ஒரு இஸ்லாமிய கட்சி. அவங்களே இஸ்லாமிய பயங்கரவாதிகளை விடுதலை பண்ணுங்க பரோல் கொடுங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்கல. அதுக்கு முன்னாடி அவங்களுக்கு முன்னாடி முந்திரி கொட்டை மாதிரி முந்திக்கிட்டு வன்னியரசு என்ன சொல்றாரு, பரோலை கொடுங்க, நீண்ட கால பரோல் கொடுங்க, விடுதலை ஆகிறதுக்கான நடவடிக்கைகள் எடுங்கன்னு சொல்றாரு. திமுக கூட்டணியில இவங்க இருக்கும் பொழுது என்ன மாதிரியான அயோக்கியத்தனமான அரசியல் பண்ணாங்களோ அதே தான் இப்பவும் தாவேகா கிட்ட வந்ததுக்கு அப்புறமாவும் அதே அயோக்கியத்தனமான அரசியல் தான் பண்றாங்க. நடுநிலை இந்துக்களே, நடக்கிறதெல்லாம் பாருங்க. இவங்களுடைய அரசியலை நீங்க எப்பதான் புரிஞ்சுக்க போறீங்க? மதசார்பற்ற கூட்டணி மதசார்பற்ற கட்சிகள் நாங்கன்னு சொல்லிக்கிற இவனுங்க பண்ற கேடுகட்ட வேலைகளை கொஞ்சம் கண்ணை திறந்து பாருங்க. அடுத்த முறையாச்சும் ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி ஒற்றுமையா ஒன்னா யோசிச்சு ஓட்டு போடுங்க. சரியான நபருக்கு ஓட்ட போடுங்க. இவங்க ஆட்சிக்கு வந்தா இவங்க கையில அதிகாரம் வந்தா என்ன நடக்கும் அப்படின்றதுக்கு இந்த ஒரு நிகழ்வு சாட்சி. இஸ்லாமிய தீவிரவாதிகளுக்கு பரோல் தரணுமாமே. இவர் என்ன சொல்றாரு, நீண்ட கால இஸ்லாமிய சிறைவாசிகளுக்கு பரோல் வழங்க வேண்டும், நீண்ட கால பரோல் வழங்க வேண்டும், விடுதலை ஆவதற்கான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும். சரி, அவனுங்களா யாரு? அந்த இஸ்லாமிய சிறைவாசிகள்லாம் யாரு? சுதந்திர போராட்ட வீரர்களா? தெரியாம கேட்கிறேன், உண்மையிலே தெரியாம கேட்கிறேன். சிறையில் இருக்கக்கூடிய அந்த இஸ்லாமிய பயங்கரவாதிகள் என்ன இந்தியாவுக்கு சுதந்திரத்திற்காக போராடிய போராட்டக்காரர்களா? இஸ்லாமிய மதவெறி மண்டைக்கு ஏறி ஏப்ரல் 14ஆம் தேதி கோயம்புத்தூர்ல பல இடங்கள்ல குண்டை வச்சு 50க்கும் மேற்பட்ட அப்பாவி ஹிந்துக்களை கொடூரமா கொண்டவனுங்க. அவனுங்க அடிப்பட்டவங்க நேரா ஹாஸ்பிட்டலுக்கு தான் வருவாங்கன்னு சொல்லி ஹாஸ்பிட்டல்ல குண்டு வச்சவனுங்க. அவனுங்களுக்கு பரோல் தரணுமா, விடுதலை பண்ணணுமா? இதே வன்னி அரசு தான் செத்து போன இஸ்லாமிய பயங்கரவாதி பாஷா, இந்த கோவை குண்டு வெடிப்புக்கு மாஸ்டர் மைண்டா இருந்தாலே அந்த இஸ்லாமிய பயங்கரவாதி பாஷா, அவன் வெளியே வந்த உடனே வன்னியரசு ஓடி போய் கட்டி பிடிச்சி வாழ்த்துலாம் தெரிவிச்சாரு, நலம்லாம் விசாரிச்சாரு, அதை பெருமையா வீடியோவா வேற போட்டிருந்தாரு. அதே மாதிரி முன்னாள் பாரத பிரதமர் ராஜீவ்காந்தி படுகொலைக்கு காரணமானவர்கள்னு சொல்லி ஒரு 7-8 பேர் சிறையில இருந்தாங்க இல்லையா, அவங்கள நளினி பேரெறிவாளன் இவங்க ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா ஓடி போய் பார்த்து வாழ்த்து தெரிவிச்ச நபர் வன்னியரசு. ஸ்வீட்லாம் கொடுத்தாரு. அது எப்படி சார் உங்களால மட்டும் இப்படிலாம் பண்ண முடியுது? எப்படி உங்களால பண்ண முடியுது? பயங்கரவாத செயல்களை ஈடுபட்டவங்களுக்கு எப்படி உங்களால முட்டு கொடுக்க முடியுது? என்னன்னாக்கா சிறையில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய சிறைவாசிகளை அவங்களுடைய மதத்தை குறிப்பிட்டு அந்த சிறைவாசிகளை பரோல வெளியிடணும், நீண்ட கால பரோல் தரணும்னு என்னக்கா பேசுறாரு பாத்தீங்களா இவரு? நீண்ட கால சிறைவாசிகளுக்கு பரோல் வழங்க வேண்டும், அவங்கள விடுதலை பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தா கூட கொஞ்சம் நியாயம் இருந்திருக்கும். ஆனா இந்த ஆள் என்ன பண்றாரு, குறிப்பிட்டு அவங்களுடைய மதத்தை குறிப்பிட்டு இந்த பொறுக்கி புறம்போக்கு பயங்கரவாத பன்றிகளுக்கு பரோல் தரணும், விடுதலை பண்ணணும் அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. அவனுங்களா பொறுக்கி பயலுக, பயங்கரவாதிக. அந்த பயங்கரவாதிகளுக்கு பரோல் தரணுமா, விடுதலை பண்ணணுமா? மதத்தின் பெயர்ல
மதத்தின் பெயர்ல அந்த இஸ்லாமிய மத அடிப்படைவாதிகள் குண்டு வச்சு கொன்னு இருக்கானுங்க. அவங்கள விடுதலை பண்ணணுமா, பரோல் தரணுமா? வாய்க்கிழிய மனிதநேயம்னு பேசுறாரு. மனிதநேயம்னா என்ன? மனிதநேயம் அப்படின்னா என்ன? என்ன மதம்னு பார்க்க கூடாது, என்ன சாதின்னு பார்க்க கூடாது. அவங்கள மனுஷனா பார்க்கணும். இந்த ஆள் அப்படியா பண்றாரு, அப்படியா பார்க்கறாரு? மதத்தை குறிப்பிட்டு அந்த மத சிறைவாசிகளுக்கு பரோல் தரணும், விடுதலை பண்ணணும்னு சொல்றாரு. எப்படி சார் உங்களால இப்படி பேச முடியுது? அமைச்சர் நீங்க. அமைச்சர் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியோட தயவு செய்து நடந்துக்கோங்க. முதல்ல இத மாதிரி தீவிரவாத செயல்கள்ல, பயங்கரவாத செயல்கள்ல ஈடுபட்டவங்களுக்கு விடுதலை பண்றதோ, பரோல் குடுக்குறதோலாம் யாருடைய கண்ட்ரோல்ல வரும்? யார் நினைச்சா அவங்களுக்கு பரோல் தரலாம், விடுதலை பண்ணலாம்? ஆளுநர், கவர்னர் கையில தான் இருக்கு. இவங்களை விடுதலை பண்ணலாமா, வேணாமா? பரோல் தரலாமா, வேணாமா? இவங்க செஞ்ச தப்புக்கான தண்டனையை அனுபவிச்சுட்டாங்க, இப்ப திருந்திட்டாங்க, மனம் திருந்திட்டாங்க அப்படின்றதெல்லாம் பார்க்க வேண்டியது ஆளுநர். அதே நேரத்துல அரசுக்கும், மாநில அரசுக்கும் ஒரு சில பவர்ஸ் இருக்கு. அவங்களால சில தளர்வுகள்லாம் செஞ்சுட்டு, அவங்களால பரோல வெளியிடுறதோ, இல்லன்னா விடுதலை பண்றதோ, இதெல்லாம் அவங்களால பண்ண முடியும். திமுக ஆட்சியில தானே பல இஸ்லாமிய பயங்கரவாதிகள் வெளியில வந்தாங்க, பரோல்ல வெளியில வந்தாங்க. அந்த பாஷா, கோவை குண்டு வெடிப்புக்கு மாஸ்டர் மைண்டா இருந்தா அந்த பாஷா, அவன் செத்து போனான் இல்லையா? செத்து போறதுக்கு முன்னாடி அவன் பரோல்ல தானே வெளியே வந்தான். எந்த ஆட்சியில வெளில வந்தான்? திமுக ஆட்சியில தானே வெளில வந்தான். பயங்கரவாதி பாஷா என்ற அந்த ஒரு பயங்கரவாதி செத்து போனதுக்கு அப்புறமா அவன் பணத்தை இவங்க எல்லாருமே ஊர்வலமா கொண்டு போனாங்க. இங்க இருக்கிற ஒரு சில அரசியல் கட்சி தலைவர்கள், ஐயோ அப்பா போயிட்டியே, ஐயோ அப்பா போயிட்டியே, இனத்தின் பாதுகாவலர் போயிட்டாரே, ஒரு சமூகத்தின் பாதுகாவலர் போயிட்டாரேன்னு சொல்லி கதறி கதறி அழுதானுங்க. புரியலங்க, உண்மையிலே புரியல. அந்த பாஷா என்ன பெரிய தியாகியா? தியாகியா, புனிதரா? தீவிரவாதி அவன், மத அடிப்படைவாதி, மதத்தின் பெயர்ல அத்தனை பேரை கொடூரமா கொன்னவன், ஹாஸ்பிட்டல்ல குண்டு வச்சவன். அவனை அப்பான்றீங்க, ஒரு சமூகத்தின் தலைவர்னு சொல்றீங்க, சமூக பாதுகாவலர்னு சொல்றீங்க. எப்படிங்க எப்படிங்க உங்களால இப்படி எல்லாம் பேச முடியுது? பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம். தமிழக முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் திரு வன்னியரசு அவர்கள் சொன்ன விஷயத்தை எப்படி பார்க்க போறாரு, அந்த கருத்தை எப்படி அவரு எதிர்கொள்ள போறாரு, வன்னியரசு சொன்ன மாதிரி அவங்க ஒரு கேட்டுக்கிட்ட மாதிரி ஏதாச்சும் இவர் செய்ய போறாரா அப்படின்ற எல்லாத்தையுமே பொறுத்திருந்து பார்ப்போம். வந்தே